கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச குனாஃபா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் சுகரு. அதே கப்பில் நான் வந்து தண்ணி அளந்து போட்டிருக்கேன். இது நல்லா பாயில் ஆனதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் சுகர், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நான் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். ஒரு பேனில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணி சேமியாவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேன்லேயே போட்டு ரோஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு நார்மல் சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பால் பேனியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக வரும். இப்போ நான் இதை பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகும் அப்போ தான். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி லைட் ஸ்விம்மில் வச்சிட்டிங்கன்னா அது ஹீட்டாக அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். கூடவே நீங்கள் வந்து சீஸை வந்து மெல்ட் பண்ணி போட்டுருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் லேயராக கீழே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சேமியாவை நான் வந்து பேனில் போட்டுடுறேன். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்ச அந்த மிக்சரை இது மேலே அசம்பிள் பண்ணிடுங்க. திரும்ப அடுத்த லேயராக சேமியாவை போடுறேன். போட்டுட்டு சைட்ஸ்லாம் வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி போடுங்க. முடிஞ்சால் வந்து உங்கள்கிட்ட அந்த ஸ்மாஷ் பண்ணுற அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஃப்ளாட்டான பேனில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகி ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டு திரும்ப நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணி இன்னொரு சைடுமே குக் பண்ணுறேன். அந்த சைடுமே வந்து நல்லா ஸ்மெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து ஊற்றி கார்னிஷிங்க்கு நட்ஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா நமக்கு பிடிச்ச குனாஃபா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.